செம்ம சூப்பரா இருக்கு இந்த ஃபிஷ். எங்க போனீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்தோம், கூட்டிட்டு வந்தாங்க பஸ்ல. அப்ப முட்டை எடுத்துட்டு வந்தேன் லஞ்சுக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டோம். மறுபடியும் சிவாஜி நகர் பக்கம் தான் வந்திருக்கோம். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ் அவுட் பண்ணி இந்த பக்கம் வர வச்சிருச்சு. நேரா போயிருந்தாலாவது ஒழுங்கா இருந்திருக்கும். சீக்கிரமாவது கூகுள் அம்மா. Hello everyone, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு சாட்டர்டே நம்ம வெளியில கிளம்பியாச்சு. சரி, எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பன் பார்க். அங்க வந்து ஃபிஷ் அக்வாரியம், அதுக்கப்புறம் மியூசியம், விஸ்வேஸ்வரய்யா மியூசியம், அதுக்கப்புறமா பார்க், அதெல்லாமே தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அண்ட் ஃபிஷ் அக்வாரியம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் விசிட் பண்ணலாம். குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ பசங்கள்லாம் இருந்தால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சரி இன்னைக்கு வை நாட் தேர் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்னா இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் அக்வாரியம் அப்படின்ட்டு நான் எங்கேயோ படித்தேன். ஸோ அதான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், கூகுள் தான் எல்லாத்துக்குமே அம்மா, கூகுள் அம்மா தான் சொன்னாங்க. ஸோ நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்புரம் மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இருக்குது. அண்ட் வழக்கம் போலவே நம்ம வந்து வீட்டில் எல்லாம் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போய் ஒன்றும் முடிக்கல, நோன்பு தான் இன்னைக்கு, எதுவும் சாப்பிடல. சாப்பிட்றது மட்டும்தாங்க இந்த ஆம்பளைங்களுக்கு வேலையாவே தெரியும். தின்றது, ஆக்குறது, கழுவுறதெல்லாம் தெரியாது, வீடு கிளீன் பண்ணுறது தெரியாது, வெறும் சாப்பாடு செய்யறது அது மட்டும்தான் வேலை. பாருங்க எப்படிலாம் இருக்காங்கன்ட்டு, எப்படிலாம் சிக்கியிருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட், நான் உங்களுக்கு மார்க்கெட் காட்டுறேன். பஸ் கட்டிங்க, பஸ் போயிட்ட பிறகு மார்க்கெட் வரும். டி எங்க பாரு மாப்பிள்ளை கார். ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த சைடு வந்தோம்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம்ப்பா. ஃப்ரூட்ஸு இங்கே இது ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கிறதுனால வெஜிடபிள்ஸும் நிறைய ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து இந்த டைமில் மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி டைமில் இந்த சைடு மம்மி வீட்டுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ போகும்போது அப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இங்கேருந்து ட்ரெயின்லேருந்து ஒரு அம்மாவோ ஒரு அங்கிள் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆளுங்க சில பேர் வந்து இந்த நுங்கு இல்லைங்களா, அந்த நுங்கை வந்துட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே இலை நுங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்ஃபர்மேஷன். நுங்க எப்படிப்பா ஷேர் பண்ண முடியும்? அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க, ஞாபகம் இருக்கா? ஆம்பூர் வாணியம்பாடியிலேருந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து ஒரு 2 ஹவரில் 1 ஹவரில் எல்லா நுங்கும் விற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நுங்குன்னு சொன்ன உடனே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி நுங்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போது கேஆர்புரம் ஃப்ளைஓவர் ஏரியாச்சு. ஸோ இன்றைக்கி மூவிங் டிராஃபிக்ன்றதுனால கடகடன்னு வந்துட்டோம். ஸோ கப்பன் பார்க்கும் ஒரு 3 மணி இல்லைன்னா ஒரு 3:30 மணிக்குள்ளே நம்ம ரீச் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதையாவது சொல்லணுமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. எனக்கு இப்பவே நீங்க பாம்பேல நீங்க என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை, எதுக்கு இந்த பக்கம் சிவாஜி நகர் பக்கம் வந்தோன்னே தெரியல. மறுபடியும் சிவாஜி நகர் பக்கம் தான் வந்திருக்கோம். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி மிஸ் அவுட் பண்ணி இந்த பக்கம் வர வச்சிருச்சு. நேரா போயிருந்தாலாவது ஒழுங்கா இருந்திருக்கும். சீக்கிரமாவது கூகுள் அம்மா.
அம்மா தான் இப்ப பண்ணிடுச்சு. ஹே காய்ஸ், இப்போ நம்ம கப்பன் பார்க் ரீச் ஆயாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வெளிச்சமா நல்ல சன்னியா இருக்கு. இங்க வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். பாருங்க எங்க போனீங்க? ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். கூட்டிட்டு வந்தாங்க பஸ்ல. அப்ப முட்டை எடுத்துட்டு வந்தேன் லஞ்சுக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டோம். அங்க நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்கும். கலர் ஃபிஷ் எல்லாம் இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்கூல்ல இருந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்தானா, இது இங்க வர வரைக்கும் இந்த பையன் நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு பிறகுதான் ஃபுல் எக்ஸைட்மெண்ட் கத்திட்டு இருக்கானா, ஸ்கூல்ல இருந்து வந்தேன் நான் ஸ்கூல்ல இருந்து வந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுலதான் ஆக்சுவலா அவங்க அக்வாரியம் கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க. பட் இங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு டீட்டெயிலா சொல்லலை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பார்க், மக்கள் எல்லாம் பார்க்ல இருக்காங்க. நம்ம கார் பார்க் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய கார்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லா அங்கிருந்து அந்த எண்ட் வரைக்குமே கார் பார்க்கிங் தான். வேணாடி, அது பண்றது பார்த்தாவே பயமா இருக்கு. ஹார்ஸ் ரைடிங் போறியா? ஹார்ஸ் ரைடிங் போறியா? பயமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இங்க கப்பன் பார்க் என்ட்ரன்ஸ்ல இருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு போனாக்கா ஃபிஷ் அக்வாரியம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனாக்கா போட்டிங் இருக்கு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபிஷ் அக்வாரியம் போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா வெயிலாவோ இருக்கு. ஸோ போட்டிங் போற கேப் ஃபிஷ் அக்வாரியம் போயிட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆயிடும். சன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம போட்டிங் போனா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க போட்டிங்க்கு ஃபிஷ் அக்வாரியம் போகலாம். டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து நான் எவ்வளோ என்ன சார்ஜஸ்ன்னு சொல்றேன். வாங்க டிக்கெட் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட். அங்க வர போய் வாஷ்ரூம் போயிட்டேன். டீச்சர்ஸ் வந்தாங்களா அவங்க கூட? போய் வாஷ்ரூம் போயிட்டேன். ஓகே. Change UPI payment. UPI payment. Phone. Thank you. இங்க பாரு சின்ன, இங்க பாரு ஃப்ளவர்ஸ் இல்ல, அது ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கான். ஜாய்தோன் என் கூட இருமா, என் கூட இரு. வாங்க, மம்மி கிட்ட தான் இருக்கு. அப்படியா? நல்லா இருக்குடி ஃபிஷஸ். வாவ், வெரி நைஸ். அங்கெல்லாம் புகை வரும். நல்லா எட்டி பார்த்தாச்சா? இப்போ நிறைய ஃபிஷஸ்க்கு பாருங்க, அழுக்க அழுக்கா ஃபிஷஸ்க்கு இவ்வளவு பெரிய பெரிய ஃபிஷஸ் பாருங்க. நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. புகை வர இருக்கு. செடியில அப்படியே கீழே புகை வருது பாருங்க. நிறைய ஃபிஷஸ்க்கு அப்புறம் பிளஸ் கலர் கலர் ஃபிஷஸ்க்கு நான் இங்க ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கு தான் இவ்வளவு பேசுனேன். வாங்க. ஹாய். எப்போ கலர்ஃபுல்லா ஃபிஷஸ்க்கு இப்படி வச்சுக்கோ. இது ஃபிஷஸ், ஃபிஷஸ்க்கு எனக்கு எப்படி ஷேப்
தெரியல. இங்க பாரு ஜெய்து, அங்க பாரு இந்த கலர் பாரு எவ்வளவு அழகா இருக்கு. மல்டி கலர்ஸ். தூக்கலாமா? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாடி, அழகா இருக்கு. வாட்ச்மேன் என்ன சொல்லுவேன்? நீ பேசி வாங்கி கொடு, மம்மிக்கு வேணும் அது. எனக்கு வேணும், ஃபிஷ் வேணும், நல்லா இருக்கு, வாங்கி கொடு. டெசைட் வாங்கி ஃபிஷ் ரைட் வாங்கி தரானா? காசு என்னல அதுக்கு? அங்க பாரு எவ்வளவு குட்டி ஃபிஷ் போறாங்க. இதோ அது டெசைட். இங்க பாரு குட்டி குட்டி ஃபிஷஸ் இங்க கீழ இருக்குது பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாரு அங்க. எப்போ வாங்க? கலர் கலரா ஃபிஷஸ் இருக்கும். வாங்க வாங்க. அத சர்ப்ரைஸ் செய்றீங்க. வாங்க போலாம். வாவ், அதுக்கு தான் சைட்டனோ. ஆமா, ஜெய்து is a brilliant boy. போட்டோ எடுக்கலாம். ரொம்ப பிடிக்காத ஜெய்து. இரு, இங்க வா. பாரு கொஞ்சம். இங்க நான் வந்திருக்கேன் கூட, அதுக்கு தான் இருக்கு. குடிக்கிறேன் மேல கிளியும். வாவ். மம்மி, ஆனுவல் டே இருக்குல்ல, அது இங்க தான் இருக்கும். ஆனுவல் டே. நீ Photo. நீ இங்க பாரு ஜெய்து. பெங்களூரு starfishes. Wow. Do not Hi stars. put your I hands come. in water. I again come. ஆமா. நல்ல அழகா கலர் கலரா ஃபிஷஸ் இருக்கு. ரொம்ப குட்டி குட்டியா டைனி ஃபிஷஸ் அண்ட் ஸ்டார் ஃபிஷஸ் அண்ட் இன்னொரு ஃபிஷ் யாருக்கெல்லாமே இதோட பேர் தெரியுமோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபிஷ்ஷோட பேர் சொல்லுங்க. எல்லாமே ஸ்டார்ஃபிஷ் தான் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கு. என்னமோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபிஷ். இங்க பாரு ஜெய்து, இந்த ஃபிஷ் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா மம்மி. இங்க இதான் ஃபிஷ். இதான் ஃபிஷ் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குல்ல. வாவ், ஆமா மம்மி இருக்கு. நான் இத பார்க்கவே இல்லையே. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. காடோட கிரியேஷன் எவ்வளவு கியூட்டா இருக்கு. ஒன்னொண்ணுமே அமேசிங்கா இருக்கு. No, you cannot sit. Oh, dark royal blue fishes. இங்க பாத்தீங்கன்னா இது இன்னும் சூப்பரா இருக்கு இந்த ஃபிஷ். நம்ம இந்த ஃபிஷ் டேங்கோ இல்லை இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட மூட் எல்லாமே நல்லா இல்லை, நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா ஃபிஷ் டேங்க் கூட கிட்ட பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் ஃபிஷ் டேங்க்கோ இந்த ஃபிஷ்ஷஸையோ பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு. குட் டே பிஸ்கெட் காலையில் எழுந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. காரணம் என்ன, அதில் பேர்ல என்ன இருக்கு, குட் டே. ஸோ சந்திராஷ்டம் அன்னைக்கு வரக்கூடிய எண்ணல்கள் பூரா இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடும்போது அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டேவா ஆயிடும். கிராப் இருக்கு. ஆமா இருக்கு. கரெக்டா தான் சொல்றான் ஜெய்து.
கீழே இருக்கு பாருங்க கிராப். ஓ இதோ கிராப், ஷெல் உள்ள இருக்கு கிராப். வாவ், பெருசா இருக்குல்ல அது டைகர் ஃபிஷ். இங்க நிறைய இருக்கு ஃபிஷ் டேங்க். என்னது இது? கிளீனர், டேங்க் கிளீனர். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கே. வர்த் நம்ம இங்க வந்தது இல்ல, இங்க பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி பம் 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 சாப்பிடுறது வேற. ஷார்ட் டாய்ஸ் ஸ்விம் தான் பண்ணும். You should not touch. Don't touch, baby. இது கிரவுண்ட் ஃப்ளோர். இது கிரவுண்ட் ஃப்ளோர். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. ஆனா மேல போய் பார்க்கலாம் வாங்க.